ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் லீவுன்றதால வீட்டில் ரொம்ப நாளாக அடைஞ்சு கிடந்த சோஃபா சீட்ஸ், பிளாங்கெட்ஸ், மேட்ரஸ் எல்லாத்தையும் வெயில் இருந்ததுனால காய வச்சுட்டு கிச்சன் பக்கம் போய் க்ளீனிங் ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல ஃபஸ்ட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி துடைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் கொஞ்சம் ரெஸ்ட்டு. அதனால் இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சு வச்சா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் வாரம் ஃபுல்லாக. ஸோ அதனால் அந்த வேலையை முடிக்க ஆரம்பித்தேன். நான் அடுப்பு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி துடைச்சி எடுத்தாச்சு. எப்படி இருந்த அடுப்பு இப்போ எப்படி ஆகிடுச்சின்னு பாருங்கள். நம்ம பலன்னு மாற்றியாச்சு. ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அடுத்து ரொம்ப நாளாக ரசம் வைக்கணும்னு ஒரு ஆசை. நேற்றுக்கு ஆல்ரெடி பருப்புலாம் வேக வச்சுருந்தேன். அதனால் இன்றைக்கி பருப்பு ரசம் வைக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ரசம் வைக்க ஆரம்பித்தேன். நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருந்தாலே போதுன்றதுனால எனக்கு தெரிஞ்சதை வச்சு என்னென்ன செய்யணும்னு அதை வச்சு ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை லீவு அப்படின்றதால தலையில் எண்ணெய் வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். ஸோ குளிச்சுட்டு நமக்கு ஒரு நல்ல சூப் மாதிரி இருக்கணுன்றதுக்காக ரசம், அதனால தான் ரசம் ப்ரிப்பேர் பண்ணேன் இன்றைக்கி. பொரியலுக்கு தேவையாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா குடமிளகாய் செய்யணும்னு எடுத்து வச்சுருந்தேன். அரிசி களைஞ்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாதமும் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாதத்தை வடித்து அந்த கஞ்சும் நான் எடுத்து வைப்பேன் எப்போவுமே. ஏன்னா இது பொன்னி அரிசி, தஞ்சாவூர் பொன்னி அரிசி தான் வாங்கியிருந்தேன், புழுங்கரிசி. அதோட கஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எடுத்து வச்சுருந்தேன் தனியாக குடிக்கிறதுக்காகவே. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா அருமையாக வந்தது இன்றைக்கி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுட சுட பொன்னி புழுங்கல் அரிசியில் வடித்த சாதம், ஆல்ரெடி வச்ச பருப்பு இருந்தது, அதுக்கப்புறம் ரசம், குடமிளகாயில் செஞ்ச முட்டை போட்டு செஞ்ச கார பொரியல் இருந்தது. இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி கஞ்சும் வச்சுருந்தேன் கூடவே குடிச்சிக்கலான்ட்டு. ஸோ அவ்வளோதான், நல்ல சாப்பாடு கூடவே ஒரு நல்ல மூவி. இன்னைய மதிய பொழுது சூப்பராக போயிடுச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.